இண்டெக்ஸ் மேட்ச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எப்படி இந்த டோட்டல் சேல்ஸ் டேட்டாவை இங்கே கேப்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு டேட்டா இருக்கு. இப்போ இந்த டேட்டாலேருந்து நம்ம வந்துட்டு கொண்டு வரணும். அதுதான் நமக்கு எய்ம். அதாவது நமக்கு இந்த இடத்துல டேட்டாஸ் இருக்கு. இந்த டேட்டாவை வந்துட்டு எனக்கு இப்போ சம் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா 2439 அப்படின்னு காமிக்குது. ஆனால் எனக்கு இந்த டேட்டா இங்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா அதுதான் எனக்கு இங்கே எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்றத ஃபார்முலாவில் பார்க்கலாம். இப்போ எனக்கு என்னன்னா இந்த இடத்துல ரியல்மி அப்படிங்கிறது எனக்கு டேட்டா வேணும். அதோட சம் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு வேணும், எவ்வளோ யூனிட் சேல்ஸ்னு வேணும் எனக்கு மீன் இருக்கிற டேட்டாலேருந்து. இப்போ வந்துட்டு ஈக்குவல் டு வி லுக்அப் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டு லுக்அப் வேல்யூ என்னன்னா இதுதான் லுக்அப் வேல்யூ. இந்த வேல்யூ ரெஃபரன்ஸ் தான் எடுக்கணும். ஸோ எனக்கு இதோட டேபிள் அரே வந்துட்டு இதுதான் எனக்கு இந்த டேபிள் அரே. இதில் எந்தெந்த டேட்டா எனக்கு இங்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே வரணும். இந்த ரியல்மி அப்படின்றதுக்கு நேராக இருக்கிற டேட்டாஸ் இந்த டேட்டாஸ் எல்லாமே வரணும். அப்போ இங்கிருந்து 1 2வது இடத்துல இருக்கு காலம், 3 4 5 6 7 8 9 10 அப்படிங்கிற காலமெல்லாம் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிரைட்டீரியா கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 2லிருந்து எனக்கு வந்துட்டு 10 வரைக்கும் வேணும் இருக்கிற டேட்டா வந்துட்டு எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கம்மா எக்ஸாக்ட் மேட்ச் இதை கொடுத்து க்ளோஸ் பண்ணீங்கன்னா இப்படி வந்து பாப்புலேட் ஆகும். ஆனால் நமக்கு தேவை இது கிடையாது. இது டோட்டல் சம் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் சம் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா கொடுத்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடும் அப்படின்னா இந்த மாதிரி டோட்டல் டேட்டா வந்துடும். இன்கேஸ் நான் எந்த இடத்துல என்னன்னா 0 பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல வருது. எனக்கு இந்த இடத்துல எதுவுமே வேண்டாம், காமிக்க வேண்டாம், பிளாங்காக காமிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இஃப் எரர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு கடைசியில் அந்த இஃப் எரர் கண்டிஷன் எரர் இல்லைன்னு எரராக இருந்தால் மட்டும்தான் இங்கே வரும். எரர் இல்லை இந்த டேட்டா ஃபில் பண்ணும். ஸோ இப்போ blank கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்போ அப்படின்றத கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா சம் பண்ணி வந்துருச்சு. ஸோ இதையே வந்துட்டு எக்ஸ் லுக்அப் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிரைட்டீரியாஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லுக்அப். இதுக்கும் லுக்அப் வேல்யூ இதுதான், லுக்அப் அரே இதுதான். அதாவது இதில் ரொம்ப முக்கியமானது எக்ஸ் லுக்அப்பை பொறுத்தளவுக்கு இந்த லுக்அப் வேல்யூ எங்கே மேட்ச் ஆகுதோ தான் லுக்அப் அரே. அதுக்கப்புறம் தான் லுக்அப் வேல்யூ கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட லுக்அப் வேல்யூ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே கொடுத்துட்டு கொடுக்குறேன். இதே மாதிரி பாப்புலேட் ஆகும் சைடில் தான். இப்போ இதுலேயும் நான் சம்ன்ற ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எடுத்து கொண்டாடுறேன். ஸோ இங்கேயும் நம்ம இஃப் எரர்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் எரர்ன்ற ஃபார்முலா ஒரு காமனான ஃபார்முலா. நீங்கள் வந்துட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு எரர் இருந்தால் எரர்னு காமிக்க வேண்டாம், பிளாங்க்னு காமிக்கணும்னு நினச்சிங்களோ அதை கொடுக்கலாம். சப்போஸ் இங்கே நான் கொடுக்கணும்னா இங்கே போயிடும். ஸோ இப்போ ஓப்பன் இருந்துச்சு. ஸோ இந்த 2 ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். இப்போ இதே வந்துட்டு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் எந்த அரே உங்களுக்கு இண்டெக்ஸ் பண்ணி டேட்டா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ இதுதான் உங்களோட இண்டெக்ஸ். ஆமாம், எதை மேட்ச் பண்ணி இது பண்ணணும் அப்படின்றது லுக்அப் வேல்யூ. அதாவது இண்டெக்ஸ் டேட்டா வரைய எடுக்கிறோம். ஸோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னா எதை மேட்ச் பண்ணினா லுக்அப் வேல்யூ, இந்த லுக்அப் வேல்யூ. ஸோ இந்த லுக்அப் வேல்யூ இந்த டேபிளில் இருக்காரு, இது எக்ஸாக்ட் மேட்சாக இருந்தால் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கொடுத்தோம்னா இங்கே கீழே வந்துட்டு இதுக்கு மேலேயே பாப்புலேட் ஆகிறங்காட்டி இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்னு காமிக்குது. இதை நம்ம கொடுத்துட்டு we are having error. என்ன ஃபார்முலா எரர் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டெக்ஸில் வந்துட்டு அரே கொடுக்கணும், அரே தான் கொடுத்துருக்கோம். மேட்ச் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே இன்னொரு ஃபார்முலா மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இண்டெக்ஸில்
மேட்ச்சுக்கு அப்புறம் காலம் நமக்கு தேவையில்லை. ஸோ காலம் வந்துட்டு 0ன்னு குடுக்கணும். இது ரோ மட்டும் தான் நம்ம ஃபுல்லா கேப்சர் பண்ண ட்ரை பண்றோம். ரோவுக்கு மேட்ச் பண்ணி தான் ட்ரை பண்றோம் அப்படிங்கும்போது, இங்க வந்துட்டு ரோ குடுத்தோம்னா இங்க வந்துரும். ஸோ இதுதான். இத யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.